வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி ஆழமா பார்க்க போறோம். ஆமா, நேஷனல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்டரிஸ் லிமிடெட், அதாவது NDSL. அவங்களோட IPO வருது இல்லையா? அதேதான். அந்த ஐபிஓவை பத்தியும் அதோட முக்கிய போட்டியாளரான CDSL, சென்ட்ரல் டெபாசிட்டரி சர்வீசஸ் லிமிடெட் கூட ஒப்பிட்டும் ஒரு விரிவான அலசல் பண்ணலான்னு இருக்கோம். ரொம்ப நல்ல டாபிக். ஏன்னா ரெண்டுமே நம்ம மார்க்கெட்டோட முக்கியமான தூண்கள் மாதிரி. நிச்சயமா. நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த ஐபிஓ முதலீட்டாளர்களுக்கு என்ன அர்த்தம் கொடுக்குது, இந்த ரெண்டு பெரிய டெபாசிட்டரி நிறுவனங்களுக்கு நடுவுல இருக்கிற ஒற்றுமை வேற்றுமைகள் என்னன்னு சிம்பிளா புரிஞ்சுக்கிறது தான். முக்கியமா அந்த ஒப்பீடு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆரம்பிக்கலாமா? அப்புறம் இந்த மாதிரி அலசல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். கண்டிப்பா. சரி, முதல்ல NSDL IPOவோட பேசிக் டீடைல் சொல்லுங்க. ஓகே, இந்த ஐபிஓ வந்து ஜூலை 24, 2025ல ஆரம்பிச்சு ஜூலை 28 முடியுது. இது முழுக்க முழுக்க ஆஃப் சேல், அதாவது OFS. புதுசா பங்குகள் வெளியிடல. ஓஹோ, அப்ப கம்பெனிக்குள்ள பணம் வராது. கரெக்ட். ஏற்கனவே இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்டத்தட்ட 5 கோடி ஷேர்ஸை விற்கிறாங்க. யார் அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்? முக்கியமா IDBI பேங்க், NSE மாதிரி பெரிய ஆளுங்க. செபி ரூல்ஸ் படி அவங்க ஹோல்டிங்க குறைக்கிறாங்க. சரி. விலை என்ன எதிர்பார்க்கலாம்? ஒரு ஷேரோட விலை வந்து 750 ருபீஸ்ல இருந்து 800 ருபீஸ் வரைக்கும் இருக்கலாம்னு பேச்சு. இது மூலமா ஒரு 3400 கோடி ரூபாய் திரட்ட வாய்ப்பு இருக்கு. வேல்யூவேஷன் பத்தி என்ன நினைக்கிறீங்க? அந்த PE ரேஷியோ எல்லாம்? அதுதான் இங்கே முக்கியமான பாயிண்ட். அதிகபட்ச விலையான 800 ரூபாயில வச்சு பார்த்தா FY25 லாபத்தின் அடிப்படையில PE ரேஷியோ வந்து கிட்டத்தட்ட 8.7 மடங்கு தான் வருது. 8.7, அது ரொம்ப குறைவா தெரியுதே. குறிப்பா நம்ம CDSLோட ஒப்பிடும்போது. ஆமா, CDSLோட PE ரேஷியோ எவ்வளவு தெரியுமா? சுமார் 69 மடங்கு. அடேங்கப்பா, 8.7க்கும் 69க்கும் பெரிய வித்தியாசம். ஏன் இப்படி? சில அனாலிஸ்ட்ஸ் கூட NSDLக்கு ஒரு 40 மடங்கு PE கூட நியாயம்தான், 700 ரூபாய் 800 ரூபாய் விலை ஓகேன்னு சொல்றாங்க. ஆனா இப்போதைக்கு IPO விலை ரொம்ப கம்மியா இருக்கு. இதுல 2 விஷயம் இருக்கு. ஒன்னு, இந்த குறைவான வேல்யூவேஷன் ஒரு பாதுகாப்பு மாதிரி தெரியலாம். இன்னொன்று, ஒருவேளை வளர்ச்சி எதிர்பார்ப்பு கம்மியா இருக்கிறது குறிக்கலாம். CDSLோட அதிக PE வந்து அதிக வளர்ச்சி எதிர்பார்ப்பானா கூட ரிஸ்க்கும் அதிகம்னு சொல்லுது. கரெக்ட். சரி, இந்த IPOல வேற ஏதாவது ரிஸ்க் இருக்கா? கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்கு. அந்த கார்வி ஸ்டாக் புரோக்கிங் கேஸ் ஒன்னு நிலுவையில இருக்கு இல்லையா NSDL மேல? ஆமா, அது ஒரு முக்கியமான பாயிண்ட். அவங்க சரியா கண்காணிக்கலங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு. அது ஒரு ரிஸ்க். அது தவிர பொதுவான மார்க்கெட் ரிஸ்க், போட்டி, இதெல்லாம் எப்போதுமே உண்டு. சரி, இப்போ நேரடியா ரெண்டு கம்பெனிகளையும் ஒப்பிட்டு பார்க்கலாம். NSDL vs CDSL. ரெண்டு பேருமே செக்யூரிட்டிஸை டீமெட்டீரியலைஸ் பண்றாங்க, அதாவது டிஜிட்டல் ஆக்குறாங்க. ஆமா, அதுதான் உங்களோட அடிப்படை வேலை. NSDL வந்து 1996ல ஆரம்பிச்சாங்க. இந்தியால முதல் டிபாசிட்டரி. அவங்க ஆசெட்ஸ் அண்டர் கஸ்டடி, அதாவது அவங்க கஸ்டடியில இருக்கிற சொத்து மதிப்புல பெரிய ஆளு. முக்கியமா ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் FPIs கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங். கிட்டத்தட்ட 100% FPI அசெட்ஸ் அவங்க கிட்ட தான். அப்புறம் HNIs பெரிய பணக்காரங்க. அது மட்டும் இல்லாம NSDLக்கு NSDL பேமெண்ட்ஸ் பேங்க், NPBLன்னு ஒரு பேமெண்ட்ஸ் பேங்க்கும் இருக்கு. ஆமா, இப்போ CDSL பக்கம் வந்தா அவங்க 1997ல ஆரம்பிச்சாங்க. ஆனா அவங்க பலம் வந்து டிமேட் அக்கவுண்ட்ஸ் எண்ணிக்கையில. எவ்வளவு அக்கவுண்ட்ஸ் இருக்கு? கிட்டத்தட்ட 14.65 கோடி. ரீட்டைல் முதலீட்டாளர்கள் தான் அவங்களோட முக்கிய கஸ்டமர் பேஸ். ஓஹோ, அப்ப ஸ்ட்ராட்டஜியே வேற மாதிரி இருக்கு. NSDL வந்து பெரிய நிறுவனங்கள், உள்கட்டமைப்புல கவனம் செலுத்துது. CDSL வந்து ரீட்டைல் முதலீட்டாளர்களை அதிக அளவுல உள்ள கொண்டு வரதுல கவனம் செலுத்துது. இந்த வித்தியாசம் தான் அவங்களோட வருமானம் எப்படி வருது, மார்க்கெட் ஏற்ற இறக்கத்துக்கு எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு தீர்மானிக்குது. சொல்லப்போனா NSDL ஒரு ஸ்டெபிலிட்டி மாதிரி, CDSL ஒரு growth ஸ்டோரி மாதிரி தெரியுது. ஓரளவுக்கு அப்படி சொல்லலாம். NSDL ஒரு முதுகெலும்பு மாதிரி நிதிச்சந்தைக்கு, CDSL ரீட்டைல் வளர்ச்சியோட முகம் மாதிரி. இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? ஃபைனான்ஷியல்ஸ் NSDL பார்த்தா ஒரு சீரான வளர்ச்சி தெரியுது. போன ஃபினான்ஷியல் இயர்ல, அதாவது FY25ல லாபம் சுமார் 24.5% கூடியிருக்கு. வருமானம் ஒரு 12.4% அதிகரிச்சிருக்கு. ஸ்டெடியா இருக்கு. CDSLோட வருமானம் பல வருஷமா நல்லா வளர்ந்திருக்கு. ஆனா கடைசியா வந்த குவார்ட்டர்ல Q4 FY25ல கொஞ்சம் தடுமாற்றம் தெரிஞ்சது. என்ன மாதிரி? குறிப்பா அவங்களோட டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் வருமானம் போன வருஷத்தோட இதே குவார்ட்டரோட ஒப்பிடும்போது 36% குறைஞ்சிருக்கு. புதுசா டிமேட் அக்கவுண்ட் ஓபன் ஆகிற வேகமும் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஓ, இது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம். அப்போ ஃபினான்ஷியல் நம்பர்ஸ் கொஞ்சம் டீப்பா பார்க்கலாமா? பார்க்கலாம். NSDLோட FY25 வருமானம் சுமார் 1535 கோடி ரூபாய். லாபம் PAT 343 கோடி. PE கம்மியா சுமார் 8.7x இருக்குன்னு பார்த்தோம். ஆனா அவங்களோட ROE, ரிட்டர்ன் ஆன் equity, அதாவது முதலீட்டுக்கு வர லாப விகிதம் வரலாற்று ரீதியா கொஞ்சம் குறைவுதான். CDSLக்கு எப்படி? CDSோட மார்க்கெட் கேப் இப்போ 36,800 கோடிக்கு மேல.
பிஇ ரொம்ப அதிகம், சுமார் 69 மடங்கு. ஆனா அவங்க ROE நல்லா இருக்கு, 22% 30% வரைக்கும் இருக்கு. அப்போ அந்த அதிக வேல்யூவேஷனுக்கு இந்த ROE ஒரு காரணமா? ஆமா, ஆனா இந்த வேல்யூவேஷனை மெயின்டைன் பண்ணணும்னா அவங்க தொடர்ந்து நல்லா வளரணும். இங்க இன்னொரு வித்தியாசம், NSDLக்கு NPA BL மூலமா வருமானம் கொஞ்சம் டைவர்சிஃபைடா இருக்கு. CDSLக்கு அப்படி இல்லையா? CDSLோட வருமானம் பெரும்பாலும் மார்க்கெட் எப்படி போதோ அதை நம்பி இருக்கு. குறிப்பா டிரான்சாக்ஷன் ஃபீஸ், அக்கவுண்ட் மெயின்டெனன்ஸ் ஃபீஸ். மார்க்கெட் டல்லா இருந்தா அவங்களுக்கு பாதிப்பு அதிகம். புரியுது. அப்போ NSDLோட இந்த IPO CDSLோட ஷேர் விலையையும் பாதிக்குமா? வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்ப முதலீட்டாளர்களுக்கு அதே துறையில ஆனா ரொம்ப குறைவான வேல்யூவேஷன்ல ஒரு ஆப்ஷன் கிடைக்குது. இது CDSLோட சென்டிமெண்ட்டை கொஞ்சம் பாதிக்கலாம். சரி, அப்ப முதலீட்டாளர்கள் எதை எதிர்பார்க்கலாம்? NSDLல முதலீடு பண்றது நல்லதா இல்ல CDSLயா? பாருங்க, NSDL இந்திய நிதி உள்கட்டமைப்புல ஒரு நிலையான நீண்டகால முதலீடா தெரியுது. அந்த பெரிய கஸ்டமர் பேஸ், பேமெண்ட்ஸ் பேங்க் இதெல்லாம் பிளஸ். ஆனா அந்த கார்வி கேஸ் ஒரு மைனஸ். CDSLோட பலம் ரீட்டைல் மார்க்கெட்ல இருக்கிற ஆதிக்கம். ஆனா லாபத்துல அழுத்தம், வளர்ச்சி குறைவு மாதிரி சவால்கள் இருக்கு. அவங்க அந்த ஹை வேல்யூவேஷனை நியாயப்படுத்தணும்னா வேகமா வளரணும். ஆக சுருக்கமா சொன்னா ரெண்டுமே ஒரே துறைதான், ஆனா ரெண்டும் வேற வேற மாதிரி. NSDL ஸ்டெபிலிட்டி, ஒருவேளை இந்த IPO மூலமா நல்ல என்ட்ரி பாயிண்ட் கிடைக்கலாம். ஆமா, CDSL ஹை growth பொட்டன்ஷியல், ஆனா கூடவே ஹை வேல்யூவேஷன் ரிஸ்க். உங்க ரிஸ்க் எடுக்கிற திறனை பொறுத்து, உங்க முதலீட்டு நோக்கத்தை பொறுத்து நீங்க முடிவு செய்யணும். கரெக்ட். இதுல எது சரி தப்புன்னு இல்ல, ஒவ்வொருத்தரோட தேவை வேற. நிச்சயமா. இந்த அலசல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. முக்கியமா ஒன்னு சொல்லிக்க விரும்புறோம், இது முதலீட்டு ஆலோசனை கிடையாது, இது வெறும் கல்வி நோக்கத்துக்கான ஒரு அலசல் மட்டும்தான். ஆமா, எந்த முதலீட்டு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் உங்க ஃபைனான்சியல் அட்வைசர் கிட்ட கண்டிப்பா கலந்து பேசுங்க. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த அலசலில் சந்திப்போம்.